திரு உதயநிதி அவர்கள் ஒரு சரியான பாயிண்ட்டை தான் நேற்று எழுப்பினார். கர்நாடகாவுக்கு போகிறேன்றீங்க, போகலன்றீங்க. உங்கள் அமைச்சர், விவசாயத்துறை அமைச்சர் முதல்வர் கர்நாடகாவுக்கு போகிறார் என்று சொல்கிறார், பிறகு அவரே இல்லை என்று சொல்கிறார். கர்நாடக அரசு இல்லை முதல்வரை வரவேணான்னு நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. ஏன் உங்களிடம் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறார். மிக மிக சரியான கேள்வி. கவர்மெண்ட் ஃபங்க்ஷன் தானே இது, ப்ரைவேட் கரபிரேச ஃபங்க்ஷன் இல்லையே. அப்போது ஒரு சீஃப் மினிஸ்டர் அங்கே போகிறாருன்னா இன்றைக்கி முதல்வர் தெரிவிச்சிருக்காரு, நான் தாங்க கேட்டேன் அங்கே வந்து பேசுகிறேன்றதுக்காக நான் தான் அங்கே வருகிறேன் என்று அவர்களிடம் கோரிக்கை வைத்தேன். 2 நாடுகளே சுமூகமாக பேச்சுவார்த்தையின் மூலமாக போரை நிறுத்துறாங்க, நதிநீர் பங்கீடு செய்கிறாங்க. பக்கத்து ஸ்டேட்டில் போய் பேசுறதுல என்ன தப்பு என்று முதல்வர் அவர்கள் சொல்லியதோடு 1969 கர்நாடகத்தில் அணை கட்டும் போது யார் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தது என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கிறார். யார் பொதுப்பணித்துறை அமைச்சர்? கருணாநிதி. அதையும் சுட்டி காட்டியிருக்கிறார். இருந்தாலும் இவர் திரு உதயநிதி அவர்கள் எழுப்பிய கேள்வி நியாயமானது. இதை ஒரு ப்ரெஸ் ரிலீஸாக கொடுத்துட்டு போங்க, இந்த மாதிரி நாங்கள் கேட்டிருக்கோம் அப்படின்ட்டு. அதை மூடி மறைச்சிட்டு இவ்வளவு நாள் கழித்து அந்த இஷ்யூவே கிட்டத்தட்ட முடிஞ்சு போன பிறகு அசம்பிளியில் வந்து நீங்கள் நான் தான் அங்கே கேட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறது ஒரு சரியான நடவடிக்கை அல்ல. பேரவை நிகழ்ச்சிகளெல்லாம் நேரலை பண்ணுறீங்க, பக்கத்து மாநிலத்துக்கு அரசுமுறை பயணத்தை ஏன் இப்படி ரகசியமாக வைத்திருக்கிறீர்கள்? இல்லை சார், இப்போ வந்து நான் டிசைட் பண்ணிட்டேன், நான் பெங்களூர் போகிறேன், கர்நாடக சிஎம்ஐ மீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அங்கேருந்து சிக்னல் வரல. அங்கேருந்து சிக்னல் வரல, நான் வெளிப்படையாக அறிவிப்பேன் இல்லை நான் வந்து போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அங்கேருந்து சிக்னல்லே வரல. அவங்க வந்து டபுள் மைண்டாக இருக்காங்க. சிவகுமார் அவர்களே சொன்னார், இங்கே போராட்டம் நடக்குது, வர வேணான்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே தான் அங்கே வந்து அவங்க ஸ்டாப் பண்ணுறாங்களா அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு. கரெக்டுப்பா. நான் என்ன சொல்கிறேன், நான் முதல்வரை சந்திக்க நேரம் கேட்டிருக்கிறேன் என்பதை ஒரு அறிவிப்பாக வெளியிடுவதில் உங்களுக்கு என்ன சிக்கல்? ஏன் இதை ரகசியமாக வச்சுருக்கீங்க? தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் இங்கே வருகை தர இருக்கிறார் அப்படின்னு அனைத்து கட்சி கூட்டத்தில் அந்த மாநில முதல்வர் சொல்லி நாம் தெரிஞ்சுக்கணுமான்னு தான் நான் கேட்குறேன். இன்னொன்று, முதல்வர் விஜய் அவர்கள் நாங்கள் வராருன்னு சொல்லிட்டு கர்நாடக அரசு தான் சார் எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒய் திஸ் லேக் ஆஃப் டிரான்ஸ்பரன்சின்றது தான் நம்ம கேட்குறோம். உதயநிதியின் கருணை பார்வையில் இடம்பெற வேண்டும் என்பதற்காகத்தான் வேலு, சேகர்பாபு எல்லாம் வண்டி எடுத்துக்கிட்டு அவ்வளோ தூரம் ஓடினது. இந்த வயசில் துரைமுருகன் அவர்கள் வந்து நீலாங்கரையில் உதயநிதி வீட்டுக்கு வருகை தந்தார் என்றால் உதயநிதிக்கான முக்கியத்துவம் கட்சியில் என்ன என்பது நமக்கு புரிகிறது. இப்போது ஏற்கனவே எழுந்த கேள்விதான் மீண்டும் எழும். உதயநிதி செயல் தலைவர் என்றால் ஸ்டாலின் செயல்படாத தலைவரா அப்படின்ற கேள்வி வரும். கருணாநிதி பதவி கையை விட்டு போய்விட்டால் அடுத்த வினாடியே நமக்கு மரியாதை குறைந்துவிடும் என்பதை நன்றாக உணர்ந்த ஒரு பழுத்த அரசியல்வாதி. அதனால்தான் இறுதி மூச்சு வரையில் அந்த தலைவர் பதவியை விடாப்பிடியாக பிடித்து கொண்டிருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவ்வளவு சிறந்த அரசியல் தலைவர் அல்ல. அவர் ஒரு நல்ல குடும்பத் தலைவர். உதயநிதிக்கு இந்த கைது மற்றும் அதுக்கு கட்சி ரியாக்ட் பண்ண இந்த விஷயங்களை அடிப்படையாக வைத்து இந்த உதயநிதி அவர்களின் கைது மற்றும் அந்த கைதை ஒட்டி கட்சியில் நடந்த போராட்டங்கள் அண்ட் கூடிய கூட்டம் இவை எல்லாவற்றையும் வைத்து உதயநிதியை கேட்கலன்னா கூட இவர் கொடுத்துருவார். நிம்மதியாக ரெஸ்ட் எடுக்கலாம்ல. இப்போ காணொலி காட்சியிலையாவது பேச வேண்டியது இருக்குது. தலைவர் பதவி கொடுத்துட்டோன்னா எதுவுமே பண்ண வேண்டியதில்லை, நிம்மதியாக இருக்கலாம். விரைவில் இது செயல் தலைவர் ஆக்குவதற்கான சாத்தியங்கள் அதிகமாக இருக்கின்றன. இது எவ்வளவு விரைவில் செய்கிறார்கள் என்பதை தான் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். கருணாநிதி அவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 80-85 வயசுக்கு அப்புறம் 2016 எலெக்ஷன் அந்த பக்கத்தில் தான் செயல் தலைவர் பதவியே ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. இவர் வந்து இவ்வளோ சீக்கிரமாக கொடுக்கறதான காரணம் என்ன? அவர் ஏன்பா எடுத்தோடனே எம்எல்ஏ, எடுத்தோடனே மந்திரி, உடனே துணை முதலமைச்சர்? ஆனால் உங்கள் குடும்ப கட்சி தானே, யார் கேட்க போகிறா? தஞ்சாவூருக்கு இவரை அழைத்து சென்ற போது கொத்தடிமைகளின் கரகோஷத்தை பார்த்தீர்களா இல்லையா? அப்புறம் எவன் கேட்க போகிறான்? அடுத்து இன்பநிதியை போட்டால் கூட தலைவர் ஆமாம் சொல்லுவார். துரைமுருகன் இன்பநிதியை அரசிலும் நான் அமைச்சராக இருக்க வேண்டும், அதுவே எனக்கு கடைசி தேர்தல் அப்படின்னு உருட்டுவார். அப்படிப்பட்ட கொத்தடிமைகள் இருக்கும்போது இவங்களுக்கு என்ன பிரச்சனை? சத்தம் போடக்கூடாதுன்னு கனிமொழிக்கு வேணால் பொதுச் செயலாளர் கொடுத்தா முடிஞ்சிச்சு. அப்போ கட்சியில் இவ்வளோ வருஷமாக இருக்கிற எங்களுக்கெல்லாம் என்ன மரியாதைன்ட்டு ஒரு கொத்தடிமை கேட்க போகுதுன்னு நினைக்கிறியா? இதனால் தான் சொல்கிறேன், இது எடுபடாது. இந்தியா முழுக்கவே இந்த குடும்ப கட்சிகள் சரிந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது இல்லையா? சரியில்லைனா கூட சரிச்சு விட்டுருவாங்க பிஜேபி. இப்போ வரைக்கும் குடும்ப கட்சி என்று தானே காங்கிரஸ் விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ த ஃபேமிலி ஓரியன்ட் பாலிடிக்ஸு இறங்கு முகத்தில் இருக்கிறது. அதனால் திரு உதயநிதி அவர்களை செயல் தலைவர் ஆக்கினாலும் திமுக மீண்டும் எழுச்சி பெற்று ஆட்சி அமைப்பது என்பது இனி நடக்காத காரியம். ஏன்னா அந்த ட்ரெண்டு மாறிடுச்சு. டிஎம்கேவும் எக்ஸ்பெரி பீரியடை ரீச் பண்ணிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ ரத்தன் பண்டிதா அவர்கள் சொன்ன மாதிரி தனுஷ் விஜய் அவர்கள் தானா சார்? கட்சி ஆரம்பிட்டு தம்பி, கட்சி ஆரம்பிட்டு அப்புறம் பார்த்துக்கலாம்.